10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு டுகெதர், ரெண்டையுமே டாஸ் பண்ணுறோம். சாரி, 3 ஃபேர் காயின்ஸ். ஸோ மூணையுமே சேர்த்து டாஸ் பண்ணி பார்க்குறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங். 3 காயினுமே ஹெட்டாக இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி? அட்லீஸ்ட் ஒன் டைல், ஒரே ஒரு டைல் மட்டும் இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டி? அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்றப்ப அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும் அப்படின்னா, அட்மோஸ்ட் 2 டைல், அதிகபட்சம் 2 தலை இருக்கணும் தான். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டிலாம் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 8th சம் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸு 3மே ஹச். அடுத்தது லாஸ்ட்டாக மட்டும் டி உள்ள என்ட்ரி ஆகுது. இந்த டி வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ட்ராவல் ஆகுது, அடுத்து பொசிஷனுக்கும் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹச்சில் இங்கே சிங்கிள் டி வந்த மாதிரி அடுத்தது டபுள் டி வருது. ஸோ ஃபஸ்ட்டு டி மட்டும் ட்ராவல் ஆகுது, அடுத்தது இந்த டீயும் ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹச்சில் 3மே டீயாக மாறுது. ஸோ இதுதான் எஸ்ஸு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவுண்டிங் எடுத்திங்கன்னா 8. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஹெட்ஸு. ஸோ அப்போ லெட் ஏ பி த ஈவன்ஸ் ஆஃப் ஆல் ஹெட்ஸ். ஓகேங்களா? எல்லாமே ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்குது? ஹெட்டாக இருக்கணும், இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஏன்றது இதுதான். அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது என்ன இருக்குது? 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏன்றது 1, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு டிவிஷன் 1/8. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்க. லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டைம். அட்லீஸ்ட் ஒன் டைம் இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன? அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன் டைல். ஓகேங்களா? ஸோ குறைந்தபட்சம் ஒன் டைல் அப்படின்னா ஒரே ஒரு டைலாவது இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ எதெல்லாம் ஒரு டைலோ அதை ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். இங்கே எல்லாம் ஒன் டைல் இருக்குது. ஸோ அப்போ ஹச் ஹச் டி, ஹச் டி ஹச், டி ஹச் ஹச். ஸோ குறைந்தது ஒன் டைலு, அதிகபட்சம் எத்தனை டைல் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதான அர்த்தம் அட்லீஸ்ட் ஒன் டைல்லாம். ஸோ அப்போ இங்கே இருக்கிறத எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதையும் எழுதலாம், ஏன்னா 2 டைலுமே வரலாம் அப்படின்றது தான் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹச்டிடி, டிஹெச்டி, டிடிஹெச், டிடிடி. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒன் டைல் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான். ஓகேங்களா? குறைந்தது ஒன் டைலும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 டைலு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 டைலும் இருக்கலாம். அதாவது டைலே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அட்லீஸ்ட் ஒன் டைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 7. ஸோ எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 7/8 அப்படின்றது தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன். ஸோ தேர்ட் டிவிஷன் லெட் சின்னு எடுக்கிறேன். சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன கேட்டிருக்கேன்? அட்மோஸ்ட் ஒன் ஹெட். ஓகேங்களா? அட்மோஸ்ட் ஒன் ஹெட் இந்த வார்த்தை என்னென்னா, அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ சி வந்து என்னது? அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும். எங்கெல்லாம் ஒரு தலை இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். ஹச்டிடி, டிஹெச்டி, டிடிஹெச். அடுத்தது 2 தலை வரலாமா? அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்றது வந்துருச்சு. அதிகபட்சமே ஒரு தலை தான் இருக்கணும். அப்போ தலை இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தலையே இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு தலை மட்டும் இருக்கலாம். இதுதான் அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் சின்றது 4, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. 1 4 4, 2 4s are 8. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்டு டிவிஷனுக்கான சம். அடுத்தது ஃபோர்த் பார்க்கலாமா? ஃபோர்த் என்ன இருக்குது டிவிஷன்? டின்னு எடுக்கிறேன்.
D be the event of getting at most 2 tiles. ஓகேங்களா? ஸோ மேலே சொன்ன இதே தான் அட்மோஸ்ட் 1 ஹெட் எடுத்தோம். ஒரு ஹெட் இருக்கலாம், இல்லை ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அட்மோஸ்ட் 2 டைல். அப்போ டியில் வந்து 2 டைல் இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் 2 டைல் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? அதிகபட்சம் 2 டைல் அப்படின்றது தான் ஆன்சர் கொஸ்டின். அட்மோஸ்ட் 2 டைல். ஸோ அதிகபட்சம் 2 டைல், அப்படி இல்லைன்னா ஒரு டைல், அப்படி இல்லைன்னா டைலே இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 டைலை தாண்டி போகக்கூடாது அப்படின்றத கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 3 டைல் இருக்குது. 2 டைலை தாண்டிடக்கூடாதுன்றது சொல்லியிருக்கான். அப்போ 3 டைல் இருக்கிறது இது ஒன்று தான். மீதி எல்லாமே 2 டைலை விட கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே நம்ம எழுதலாம். அட்மோஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன். அட்மோஸ்ட் 2 டைல் அப்படின்னா அதிகபட்சம் 2 டைல் இருக்கலாம், இல்லை ஒரு டைல் இருக்கலாம், இல்லை டைலே இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது தான் ஆன்சர் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எழுதுனேன் அப்படின்னா 2 டைல் இல்லை ஒரு டைல் இருக்கிறத, இல்லை டைலே இல்லாமல் இருக்கிறதையும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 டைலுக்கு மேலே போகக்கூடாது. அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் 2 டைல், 2 டைலுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா 7. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்பர் ஆஃப் டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டின்றது 7, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th டிவிஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ 8th சம்மு நம்மளுக்கு வந்து 3 காயினை டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எஸ், அதாவது சாம்பிள் ஸ்பேஸு, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிவிஷன் கேட்டிருக்காங்கன்னா, ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ், கெட்டிங் ஆல் ஹெட்ஸ், எல்லாமே ஹெட்டாக இருக்கணும் அப்படின்றது. இதில் ஒன்று தான் ஹெட் எல்லாமே. ஸோ அதான் ஏ வந்து ட்ரிபிள் ஹெச் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து ஒன்று தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/8. ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே பி எடுத்துக்கிட்டாங்கன்னா பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 டைல்னா குறைஞ்சது ஒரு தலையாவது இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ 2 தலையும் இருக்கலாம், 3 தலையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு தலை இருக்கிறது இது, 2 தலை இதுல எல்லாம் இருக்குது, இதில் 3 தலை இருக்குது. அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே வரும். ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 7, ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றப்ப நம்பர் ஆஃப் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ் 7/8. அடுத்தது சிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 1 ஹெட். ஓகேங்களா? அட்மோஸ்ட் அப்படின்றப்ப அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்றப்ப தலையே இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் ஒரு தலைக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தலை இருக்க மாதிரி எழுதியிருக்கேன், தலையே இல்லாமல் கூட எழுதியிருக்கேன், ஆனால் ஒரு தலைக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் மீதி எல்லாமே 2, 3ன்னு வந்துடும் தலை. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் சின்றது நம்பர் ஆஃப் சி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 4/8 1/8. அடுத்தது டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல்மோஸ்ட் 2 டைல், அதிகபட்சம் 2 டைல் தான் இருக்கணும். ஸோ 2 டைலுக்கு மேலே போகக்கூடாது, 2 பூவுக்கு மேலே போயிடக்கூடாது, அதாவது 3 பூ வந்துடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அப்போ 3 பூ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மற்ற எல்லாமே 2 பூ 2 பூவோட கம்மி அப்படின்றப்ப இருக்க எல்லாத்தையும் எழுதிட்டேன், அந்த 3 பூ இதை தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 7மே எழுதியிருப்பேன். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டி டிவைட் பை நம்பர் ஆஃப் டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ 7/8 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அடுத்த சம்மில்.